நிறைய பேர் கண்ணில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு டிராப்ஸ் வாங்கி போட்டாலே அது சரியாயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதுவே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு போய் விட்டுரும். ஹாய், ஐ எம் டாக்டர் கேர்லின், ஐ ஸ்பெஷலிஸ்ட். எல்லா கண் பிரச்சனைக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இப்போ ஒவ்வொரு கண் பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நீங்களா வந்து மெடிக்கல் ஷாப்ல ஒரு கண் பிரச்சனைக்காக நீங்க போய் கேட்கும் போது அவங்க வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. இப்போ மெட்ராஸைக்கே நீங்க வந்து ஒரு ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மெட்ராஸை வந்து அதிகமாகும். கருவிலியில ஏதாவது ஒரு புண்ணு இருக்கு, உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு புண்ணு இருக்கு, அதுக்கு வந்து நீங்க ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த கருவிலி ஃபுல்லாவே புண்ணாகி கருவிலி மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட கொண்டு போய் விடலாம். ஸ்டீராய்டு ட்ராப்ஸை வந்து நீங்க கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்ணு பிரஷரையும் அதிகமாக்கி கண் நரம்பையே டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எப்பவுமே வந்து ஒரு கண் பிரச்சனை அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு கண் டாக்டரை போய் பார்த்துட்டு அதுக்குரிய என்ன ட்ரீட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க டிராப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இருக்கிற பிரச்சனையும் உங்களுக்கு கியூர் ஆகும், மற்ற ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களை கொண்டு போய் விடாது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் மெடிக்கல் போய் தான் கியூர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.